26 நிமிஷம் தான் கூட்டம், 3 நிமிஷம் தான் பேசியிருக்காரு. ரெண்டாவது இதில் என்ன பேசுனீங்க? ஒரு விஷயக்கும் நீங்கள் ரியாக்ட் பண்ணணும், ட்விட்டரில் போடணும், பேட்டி கொடுக்கணும். அந்த பேட்டியில் ஒரு பஞ்ச் இருக்கணும். அது மக்கள் மனசில் வந்து கேட்டாரியா ஒரு கேள்வி. இப்போ மக்கள் சொல்கிறாங்க, கேள்வி சீமான் கேட்டால் இருப்பார், இந்த நிருபரை வந்து ஏன்பா நிருபர் எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போ மக்கள் வந்து பார்த்து தன் மனதில் என்ன கேள்வி தோன்றுகிறதோ அதை வந்து சீமான் கேட்குறாரு. அப்படிங்கும்போது சீமானோட ஒரு ஐடென்டிட்டி வருது. இது வந்து சினிமா மாதிரி தான். ஏன்னா தமிழ்நாட்டில் சினிமாவுக்கு அரசியலுக்கும் ரொம்ப இது நெருக்கம் அதிகம். நீங்கள் சினிமாவுக்கு போகும்போது ஏங்க இவர் மட்டும் சுற்றி பவுன்சர் வச்சுக்கிட்டா பத்துமா? இந்த பவுன்சர் எதுக்கு? எந்த வேறு இப்போ சீமான் பவுன்சர் வச்சுருக்காரா? இல்லை இல்லை, நான் தெரியல. நீங்கள் பார்த்துருக்கீங்க, நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரியல. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த பவுன்சர் வைக்கும்போதே சீமான் பாருங்கள் தைரியமாக எல்லா இடத்துலையும் வராரு, எல்லா கேள்வியும் கேட்குறாரு. ஒரு பாதுகாப்பு கூட ஒரு 2 பவுன்சர் கூட இல்லை அவருக்கு. ஒரு துணிச்சல் இருக்குது. விஜய் வரும்போதே ஒரு 8 பவுன்சர் வரான் பின்னால். அப்போ அவருடைய பாதுகாப்பில் அவருடைய பாதுகாப்பு என்ன பிரச்சனைன்னா, வெளியிலேருந்து எதிரிகள் தாக்குவான்றதோட இவரோட ரசிகர்கள் மேலே விழுந்து கொடுக்குவான். சீமானை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிடாதீங்க, சீமானை ரொம்ப ஏற்றி காட்டாதீங்க இப்படின்னு ஒரு அஜெண்டா இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு அது வந்து அப்படி தெரியுதே தவிர, உண்மையிலேயான மீடியா ஃபோக்கஸுங்கிறது வந்து வாட்ஸ்அப் மெசேஜை பாருங்கள். பெய்டு மீடியா அப்படின்னு இருக்கிறதுனால தான் அவங்க தான் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து விஜய்க்கு கொடுக்குற ஃபோக்கஸ் கூட சீமானுக்கு கொடுக்கல நீங்கள் சொல்கிறீங்க. பட் சீமானுக்கு ஃபோக்கஸ் கிடைக்காமையா? அரசியல்களுடைய நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சரண்ராஜ், சொல்லுங்கள் சார். விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்தவொடனே திமுக அதிமுக விட நாம் தமிழர் வந்து பொதுவாக பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து பேசப்பட்டு வந்தது. அதுக்கப்புறம் தொடர்ந்து பல போராட்டங்களை நாம் தமிழர் வந்து மக்கள் மத்தியில் முன்னெடுக்கும் போது மிகப்பெரிய வரவேற்பையும் பெற்றிருந்தது. தற்போது அஜித்குமார் மரணத்துக்கு நீதி வேண்டி தாவேகாவினர் நேற்று ஒரு போராட்டத்தை வந்து பண்ணாங்க. மொத்தமாக அந்த போராட்டம் வந்து 26 நிமிஷம் வந்து நடைபெற்றதாகவும் அது வந்து 3 நிமிஷத்துக்கு குறைவாக தான் விஜய் பேசினார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லப்படுது. ஒரு போராட்டத்துக்கே இவ்வளோ நேரம் செலவிட முடியலையே, நீங்கள் எப்படி மக்கள் பணியில் செயல்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழரும் மற்ற கட்சிகளும் வந்து குரல் எழுப்புறாங்க. இந்த விடயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? நீங்கள் முதல்ல ஆரம்பத்தில் கேட்ட கேள்வியை நான் வந்து வன்மையாக வந்து கண்டிக்கிறேன். எது சார்? நாம் தமிழ் பாதிக்கப்படுறாங்கன்னு சொன்னது இல்லை, விஜய் அரசியலுக்கு வந்துட்டாருன்னு சொன்னீங்க, நான் அதை வன்மையாக கண்டிக்கிறேன். அவர் எங்கெங்க அரசியலுக்கு வந்திருக்கார்? அவர் அந்த அஜித்குமார் வீட்டில் போய் 2 லட்ச ரூபா கொடுத்துட்டு வந்தார். அதுதான் முதல்ல வந்த வெளி நிகழ்ச்சி. பரந்தூரில் போனார் சார். பரந்தூருக்கு 8 கிலோமீட்டர் முன்னாலே அவர் நிறுத்திட்டாங்க. வேன் மேலே ஏறி நின்றுட்டு வந்தார். பரந்தூருக்கே போகல. பரந்தூருக்கு முன்னாலே அவருக்கு அனுமதி கொடுக்கலான்றதுனால பரந்தூருக்கு ரொம்ப அனுமதி கேட்டு ப்ரெஷரைஸ் பண்ணதுனால பரந்தூருக்கு அந்த பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு 8 கிலோமீட்டருக்கு முன்னாலேயே கூட்டம்லாம் இல்லை, வேன் மேலே ஏறி நின்று பேசிட்டு வந்தார். நான் வந்து அதை குறை சொல்லலை, அனுமதி கொடுக்கல. ஆனால் ஒரு அரசியல்வாதி என்றால் எப்படி இருக்கணும்னால், ஏங்க நான் 15 வருஷம் தமிழக அரசியல் பத்திரிகை நடத்தினேன். எத்தனை பேர் என் பில்டிங்கை கொளுத்துறேன் எழுதுனதுக்காக, நடுநிலையாக நேர்மையாக எழுதுறதுக்காக என் பில்டிங்கை கொளுத்துறதுக்கு வந்திருப்பாங்க. அடிக்கிறதுக்கு வேனில் காரில் போகும்போது வேன் வந்து மோதி உண்மையிலேயே வந்து அதாவது கொலை முயற்சி இதெல்லாம் நடந்திருக்கு. ஏதோ ஒரு மேட்டரில் லவ்ஜிகா அதை பற்றி எழுதணும்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கு வந்து பைப் பாம் அனுப்புவேன்னு சொல்ல சில பேர் வந்தாங்க. இதுக்கெல்லாம் நம்ம பயந்தோம்னா நம்ம அரசியலுக்கு வந்து நான் அரசியல் பத்திரிகை ஆரம்பிக்கக்கூடாது. திரிசக்தின்னு ஒரு பக்தி பத்திரிகை வச்சுருந்தேன். அந்த பக்தி பத்திரிகை வச்சுட்டு காதில் பூ வச்சுக்கிட்டு நான் சாமி கும்பிட்டுட்டு அதை கடவுளை பற்றி எழுதிக்கிட்டு அதுக்குன்னு ஒரு ஒரு வாசகர்கள் இருப்பாங்க, அதோடு நின்று இருக்கணும். நான் முதல்ல பத்திரிகை துறையில் நான் அது 78 பத்திரிகையாளர்லாம் இருந்தால் கூட சொந்த பத்திரிகை ஆரம்பித்தது 2008. முதல்ல ஆரம்பித்ததே தைரியமாக அரசியல் பத்திரிகை. நான் என்ன பெருமைக்காக சொல்லலை,
நீங்கள் அரசியலில் குதிச்சிட்டிங்கன்னா துணிச்சல் இருந்தால் உள்ளே இறங்கணும், இல்லைன்னா இறங்கக்கூடாது. அவ்வளோதான். நீங்கள் உங்களுக்கு நீச்சல் தெரியுன்ற தைரியம் இல்லை, நீச்சல் அடித்து சமாளிச்சிக்கலான்னு இருந்தால் தான் நீங்கள் தண்ணியில் இறங்கணும். தண்ணியில் இறங்கினதுக்கப்புறம் நமக்கு நீச்சல் தெரியுமா தெரியாதான்றதை பற்றி அப்போ தான் யோசனை பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன ஆவீங்க, உங்கள் கதி என்ன ஆகும், மூழ்கி போய் விடுவீர்கள். நம்ம வார்த்தை சொல்லக்கூடாது, அதுதான் நடக்கும். அவர் பேசுகிறாருன்னா அது நிற்கணும். இப்போ சீமான் பேசுகிறாரு, தூத்துக்குடியில் ஏன் அக்கா போய் நிற்கிறாங்க கனிமொழி, ஏன் சொந்த சமூகம் அங்கே இருக்குது அப்படின்னு. இல்லை இது வந்து ஏன் நீங்கள் சென்னையில் நிற்கலாமே, இதில் நிற்கலாமே, கோயம்புத்தூரில் நிற்கலாமே, ஏன் தூத்துக்குடியில் அங்கே போய் இப்போ கூட பார்த்தீங்கன்னா பெரியார் பேத்தின்னு சொல்லுவாங்க, அப்படி சொல்லிப்பாங்க யார், கனிமொழி அவர்கள். ஆனால் தேர்தல் வரும்போது என்ன பண்ணாங்க, இந்த 2024 தேர்தலில் எம்பி தேர்தல் வந்தபோது இவங்க ட்விட்டரில் வந்து பெரியார் படம் வச்சுருந்தாங்க, ரிமூவ் பண்ணாங்க. பெரியார் படத்தை எடுத்துகிட்டு பனைமரம் வச்சாங்க. பனைமரம்ன்றது என்ன, நாடார் பகுதிகளுக்கு பனைமரம் அப்படிங்கிறது ஒரு அவங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. அப்போ அந்த பழைய காலத்தில் அவங்களோட சமூக தொழில்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதாவது ஒரு நாடாரில் வந்து பனையேறி நாடார்னு ஒரு சமூகம், அது பனைமரத்திற்கும் நாடாருக்கும் உள்ள தொடர்புகள், எமோஷனல் கான்டாக்ட் வந்து அதிகம், தவறில்லை. அப்போ நீங்கள் வந்து பனைமரம் ஏன் போட்டிங்கன்னு கேட்கல, ஏன் பனைமரம் போடுறீங்க, நான் நாடார்னு சொல்லிக்கணும்னு. அப்போ சீமான் என்ன கேட்டார், அது எப்படிங்க அப்படின்னா கனிமொழி நாடார்னா கருணாநிதி நாடாரா, அப்போ மு.க. ஸ்டாலின் நாடாரா, அழகிரி நாடாரா, ஏன் நீங்கள் வந்து அது பண்ணீங்கன்னு கேட்டார். அதே மாதிரி இன்னொன்று அப்போது சீமான் பேசும்போது எதுக்காக சொல்லணும்னா, மக்கள் மனதில் நிற்கணும். ஜெயலலிதாவை வந்து நீங்கள் பிராமண எதிர்ப்புன்னு சொல்லி ஜெயலலிதாவை வந்து இவங்க பாப்பாத்தின்வாங்க, வேறு அது மாதிரி ஒரு ஜாதியை சொல்லி குறிப்பிட்றாங்க. அவங்க தான் முதலாக வந்து தலித் ஏழுமலையை வந்து பொது தொகுதியில் நிறுத்தி எம்எல்ஏ ஆக்குனாங்க. அதே மாதிரி அருந்ததியராக இருக்கக்கூடிய தனபால் அவர்களை வந்து சபாநாயகராக்கி, அதுவும் சீமான் அவருடைய பாணியில் பேசும்போது என்ன சொன்னார், அருந்ததியர் அப்படின்னா அதாவது பறையர் பல்லர், அதை பட்டியலினத்திலேயே அதுலேயே 1 2 3ன்னு அவங்க பல்லரை கேட்டால் நாங்கள் ஒன்றும்பாங்க, இவங்க ஒன்றும்பாங்க. அதெல்லாம் தாண்டி அருந்ததியர் வந்து இன்னும் கொஞ்சம் பொருளாதார இதில் சமூகத்தில் பின்னடைந்து இருக்காங்க. அதை சேர்ந்த அந்த சமூகத்தை சேர்ந்த தனபாலை வந்து வரும்போது சபாநாயகர்னு உட்கார வைக்கும்போது, சபாநாயகர் உள்ளே வந்த ஜட்ஜி வந்தால் கோர்ட்டில் எல்லோரும் எந்திரிச்சு நிற்கிற மாதிரி சபாநாயகர் உள்ளே வந்தால் எல்லோரும் எந்திரிச்சு நிற்கிறோம். ஒரு அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்த ஒரு தனபாலோ அவர் யாரோ ஒருத்தர் அவர் வந்தால் அத்தனை ஜாதிக்காரனும், எந்த ஜாதிக்காரனாக இருந்தாலும், உயர் ஜாதிக்காரனோ எந்த ஜாதிக்காரனோ, பேக்வேர்டு மோஸ்ட் பேக்வேர்டு எப்படி வேணாலும் வச்சுங்க, எல்லா ஜாதிக்கார எம்எல்ஏவும் கட்சி சார்பு இல்லாமல் உள்ளே வந்தால் எந்திரிச்சு நிற்கிறானா இல்லையா மரியாதைக்காக. அப்போ அது ஒரு அடையாளம் கொடுத்தாங்களா இல்லையா. இதை பேசினார். இன்னொன்று பேசினார், பெரியார்னு பேசுகிறீங்க, பெரியார் மண்ணுங்கிறீங்க. எம்ஜிஆர் வந்து தன்னுடைய சொத்து பூரா தான் இறந்தது பிறகு காது கேளாதவர், இந்த வாய் பேச முடியாதவர்கள், இவர்களுக்காக வந்து எழுதி வச்சுட்டு போனார். இன்றைக்கி அந்த ஸ்கூல் அங்கே ராமாவரத்தில். பெரியார் யாருக்கு எழுதி வச்சுட்டு போனார், பொதுமக்களுக்காக. நான் வந்து எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நான் சமீபத்தில் இது கேட்டேன், இது முன்னால் வந்து பேசினது, அதாவது ரொம்ப முன்னால் இல்லை, சமீபத்தில் பேசினது தான் ஒரு பேட்டியில். இப்போது பாயிண்ட்டாக பேசும்போது என் மனசில் நிற்குது, நான் தமிழர் கட்சிக்காரன் இல்லை, நான் எந்த கட்சியிலுமே உறுப்பினரும் இல்லை, நான் எந்த சார்பும் இல்லை. இதே சீமான் வந்து நாளைக்கு ஏதாவது ஒரு அவருடைய பேச்சில் எனக்கு வந்து கருத்து வித்தியாசம் இருந்தால், அந்த கருத்து வேற்றுமை இருந்தால் அதையும் நான் வெளிப்படையாக சொல்லுவேன். கல்லீரகம் போராட்டத்திலே முதல்ல வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம தப்பு இருந்ததுன்னா நம்ம சுட்டி காட்டணும். அதுதானே ஒரு பத்திரிகையுடைய வேலை, மீடியாவுடைய வேலை. வந்து இடிப்பாறை இல்லாத ஏமராமன்னன் கெடுப்பாறை இல்லானும் கெடும்னு திருவள்ளுவர் சொன்னார். அந்த வகையில் நம்ம வந்து யாராக இருந்தாலும் இதைத்தான் சொல்கிறோம். ஸ்டாலினுக்கும் அதான், எடப்பாடிக்கும் அதான், பாஜகவுக்கும் அதான், விஜய்க்கும் அதான், சீமானுக்கும் அதான். ஆனால் விஜய் மக்கள் மனதில் நிற்கிறார் போல் என்ன இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேரிகேடெல்லாம் அடித்து உடச்சி, ஏன்னு கேட்டால் இன்னும் உங்கள் முதல்ல நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன்னு சொன்ன பாருங்கள், அங்கே தான் வர்றேன். அவர் இன்னும் அரசியலுக்கே வரவில்லை முழு மனதாக. ரெண்டாவது, அவருடைய ரசிகர்களும் இன்னும் ரசிகர்களாகவே இருக்கிறார்களே தவிர தவேகாவின் தொண்டர்களாக ஆகவே இல்லை. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் அரசியலில் வந்துட்டாருன்னு சொன்னீங்களே, இது உங்களுக்கு தெரிஞ்ச ரகசியமாக இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் அவர் அரசியலுக்கு வந்த மாதிரி தெரியல எனக்கு.
ஏன் தெரியலன்னு சொல்கிறேன், நான் கிண்டல் பண்ணுறதுக்காக மட்டும் சொல்லலை. அவர் இது வரைக்கும் வெளியில் வந்து எங்கேயுமே பெருசாக பேசலை. அவர் பேசினாலும் திருப்பி அவர் வந்து பொதுவாக பேசுகிறாரு. திமுகவுடைய கொள்கையை வந்து கிளிப்புள்ள மாதிரி அவர் ரிப்பீட் பண்ணுறாரு. அப்போ ஏன் திமுகவை இல்லாமல் இவர் ஓட்டு போடணும்? திமுகவை போட்டு போயிடலாம், அதை திமுகக்கே போட்டு போயிடலாமே. கொள்கையிலிருந்து நீங்கள் வித்தியாசப்படுகிறீர்கள். பெரியாரை ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் அவருடைய கடவுள் மறுப்பை ஏற்றுக்கொள்வதில்லை. அப்போ பெரியாருடைய என்னென்ன கொள்கைகளை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? பறச்சியும் பள்ளச்சியும் ஜாக்கெட்டு போட ஆரம்பித்ததுனால தான் ஜம்பர் ரவிக்க விலை ஏறி போச்சுன்னு சொன்னார். அதை ஏற்றுக்கிறீங்களா? இல்லை காம உணர்ச்சி வந்தால் அம்மாவை புணரலாம், மகளை புணரலாம், இப்படிலாம் அவர் எழுதினாருன்னு சொல்லி நம்ம சொல்லலை. அவருடன் கூட இருந்த ஆணைமுத்து, சாமி சிதம்பரம் போன்றவர்கள் புத்தகங்களில் எழுதியிருக்கிறார்கள். அவரே வந்து சில விஷயங்களை வந்து விடுதலை பத்திரிகை, குடியரசு பத்திரிகையில் எழுதியிருக்கிறார். எதை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? இது வரைக்கும் தெளிவாக சொல்லியிருக்காரா? இல்லை. விஜய் வன்னியருடைய அஞ்சலை அம்மாள், சரி ரைட்டு, அஞ்சலை அம்மாளுடைய எந்த கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் ஆட்சிக்கு வந்தாலோ இன்னைக்கு வந்தாலும் அதை எதை வந்து நீங்கள் நிறைவேற்றப் போகிறீர்கள்? எதை பின்பற்றப் போகிறீர்கள்? ஏதாவது சொல்கிறாரா? ஒரு இஷ்யூ வருது, அந்த இஷ்யூவில் வந்து நான் இந்த சைடு இல்லை அந்த சைடு, ஒரு அரசியல்வாதினா அது நிற்கணும். சரியாக அது சரியாக இருக்கலாம், தவறாக இருக்கலாம், மக்களிடம் எடுபடாமல் போகலாம். ஆனால் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். இவர் ஸ்டாண்ட் இல்லை, இவர் சிட்டிங்லேயே உட்காந்துருக்காரு, ஸ்டாண்டிங்கே இன்னும் வரல இவர். அப்புறம் எங்கே ஸ்டாண்ட் எடுக்கிறது? இப்போது ஏதோ அதிசயமாக அந்த அஜித்குமார் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டார், ரைட்டு, அது வரைக்கும் வரவேற்கும். நம்ம வந்து அது வந்து குறை சொல்கிறது மட்டுமே நம்ம வேலை இல்லை. எங்கே பாராட்டணுமோ வரவேற்கணுமோ பண்ணுறோம். மற்ற எதிர்கட்சிகள்லாம் பண்ணுறதுக்கு முன்னால் அவர் பண்ணார், அதை நம்ம வரவேற்கிறோம். இப்போ இந்த இதில் வந்து அவருக்கு அனுமதி வேறு இடத்துல கேட்டார், அஜித்குமார் விஷயத்தில் அது போராட்டம்னு தீவுத்திடல் செய்தி கேட்டாங்க. தீவுத்திடலில் கேட்டார், கொடுக்காம என்ன பண்ணாங்க, வேணும்ட்டே குறுகலாக இருக்கக்கூடிய அந்த தூர்தர்ஷன் பக்கத்தில் சிவானந்தா சாலையில் கொடுத்தாங்க. ஏன்னா அது இருக்கிறதே ஒரு குறுகலான ரோடு. இந்த பக்கம் பீச் ரோடையும் மவுண்ட் ரோடையும் கனெக்ட் பண்ணுற ஒரே ரோடு. அங்கே வந்து இவருக்கு வந்து அனுமதி கொடுத்தோன்னே, அதாவது குறுகிய கால அனுமதி, குறுகிய பரப்பளவு கொண்டது வழி, அதில் வந்து இவர் வந்து பண்ணும்போது 26 நிமிஷம் தான் கூட்டம், 3 நிமிஷம் தான் பேசியிருக்காரு. ரெண்டாவது இதில் என்ன பேசுனீங்க? அஜித்குமார் விஷயத்தில் சிபிஐ விசாரணைன்னு ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டார் முதல்வர் ஸ்டாலின். யாரோ அவருக்கு கரெக்டாக சொல்லி கொடுத்து எதிர்கட்சிகள் போராடுறாங்க, என்ன கேட்பாங்க? சிபிஐ போராட்டம் தான் கேட்பாங்க. அவன் போராடி அதுக்கப்புறம் கொடுத்தா அசிங்கமாக போய்டும், நீங்கள் முதலே சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதாவது அரசியல் சாதுரியம் வந்து திமுகவில் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. கருணாநிதி அளவுக்கு ஸ்டாலினுக்கு இல்லைன்னு வேணால் ஒப்பிடுல சொல்லலாமே தவிர இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லை அவருக்கு தெரியலன்னா கூட யாராவது கூட இருந்தவங்க சொல்லியிருக்கலாம். எவ்வளோ பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு தெரியாதா? அவங்களுக்கு தெரியாத கூடவே கருணாநிதி கூட இருந்தவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. அதை வந்து நீங்கள் இதை அனௌன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ப்ரீஎம்ப்ட்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. நீங்கள் முந்திங்க சொன்னதுக்கப்புறம் இப்போ உண்மையிலேயே போராட்டம் என்ன போராட்டம்? நீங்கள் போராட்டத்தில் என்ன கேட்குறீங்க? நீங்கள் என்ன கேட்க முடியும்? இதே போன்ற அஜித்குமார் போன்ற காவல்துறை மரணங்கள் வந்து 31 இது வரைக்கும் நடந்திருக்கு. கணக்கு சொல்கிறாங்க 25, 26ன்னு சில பேர் கணக்கு சொல்கிறாங்க, சில பேர் 31ங்கிறாங்க. ஆக 25, 30 நடந்திருக்கு. இந்த 30 மரணங்களுமே சிபிஐயில் மாற்றணும்னு கேட்கலாமா இல்லையா? அஜித்குமார் மரணம் சிபிஐக்கு மாற்றணும்னா அவன் தான் மாத்திரேன்னு சொல்லிட்டாங்களே. சிபிஐ வந்து விசாரிக்க போதா, விசாரித்து என்ன பண்ண போகுது? ஏற்கனவே பொள்ளாச்சியை விசாரிச்சுக்கிட்டு இருக்கு, அதுக்கே இன்னும் இறுதி தீர்ப்பெல்லாம் முழுசாக வந்து சேரல, வழக்குன்னு போச்சுன்னா இழுத்தடிக்கும். இதெல்லாம் யதார்த்தங்களை விட்டுவிட்டு நீங்கள் மக்களிடையே போராட்டம்னா எப்போ போராடணும்? நீங்கள் அந்த அஜித்குமார் வீட்டுக்கு போயிட்டு வந்தார் பாருங்கள், மறுநாளே போராடிந்தார்னா அந்த சூடு இருந்திருக்கும். இது இப்போ ஆறி போயிடுச்சு. அஜித்குமார் தாண்டி ஒரு நவீன் நம்ம போன தடவை பேசணும், நவீனுக்கு வந்துருச்சு. இன்னும் மதுரையில் நடுவில் இதே மாதிரி ஒரு லாக்அப் டெத்துன்னு சொல்கிறாங்க, அது வீடியோ வருது, ஆனால் அதோடைய விவரங்கள் வெளியே வரல இருக்கலாம். இல்லை பழைய வீடியோ கூட சம்டைம்ஸ் ரீசர்க்குலேட் ஆகும், தெரியாது. எதுக்காக சொல்கிறோன்னா, நீங்கள் அந்த இஷ்யூஸ் வந்து அந்தந்த இஷ்யூஸை அப்பப்போ டீல் பண்ணால் தான் அது வந்து மக்களிடையே எடுபடும். இப்போ திடீர்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து
10 வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்து மக்கள்கிட்ட வந்து எடுத்துகிட்டு போய் இந்த கட்சி அப்படிலாம் பண்ணிட்டாங்க, அதிமுக அப்படி பண்ணிட்டாங்க, திமுக அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் எந்த அந்த பரபரப்பு அந்த சூடு இருக்கும்போது அதுதான் அரசியல். அது சுயலாபத்துக்காகவா என்ன அரசியல்னால் அதான் அந்த நேரத்துக்கு. இப்போ நீங்கள் நானுமே ஒரு மேட்ரு நீங்கள் வந்தவுடனே என்ன சொல்கிறீங்க, சார் கரண்ட் அஃபேர்ஸ் பேசணும் சார், 5 வருஷத்துக்கு முன்னால் நடந்ததை பற்றி இப்போ பேசுவோமா சார், நீங்களும் கேட்க மாட்டீங்க, நானும் வந்து ஆர்வமாக பதில் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? இது ஒரு யதார்த்தம். அப்போது ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து இவரிடம் மக்கள் வந்து 8% சொல்கிறவங்க இருக்காங்க, 5% சொல்கிறவங்க இருக்காங்க, 20% எதிர்பார்க்குறவங்க இருக்காங்க, தெரியாது. எதிர்பார்ப்புகள் இருக்கும் பொழுது நம்மளை அரசியல் ரீதியாக மக்கள் மனதில் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருப்பதாக தெரியவில்லை. இல்லை அது எப்படி பண்ணணுங்கிறது அவருக்கு தெரியல, அவருக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கும் தெரியல. ஏன்னா அவரை சுற்றி இருக்கிறவங்க பூரா வந்து அது ஒரு சிறுபான்மையினராக வந்து நான் தவறு சொல்லலை, அவரை சுற்றி சிறுபான்மையினர் ஜானவர் வைகசாமி அவங்களாம் இருக்காங்க, சிறுபான்மையினர் இருக்கக்கூடாதுன்னு அதில் கூட யாரோ போட்டாங்க, சிறுபான்மையினர் திருசக்தி வந்து சிறுபான்மையினருக்கு எதிரானவர் அப்படிலாம். ஒரு இடத்துல கூட நான் சிறுபான்மையினர் யாரையும் வந்து குறை சொல்ல மாட்டேன், சொல்லுவேன். அவங்க எல்லாம் நம்ம சகோதரர்கள். தமிழ்நாட்டு இஸ்லாமியர்கள் யாரும் வந்து பாரசீகத்துலேருந்து வந்து செட்டில் ஆகலை, நமது சகோதரர்கள். எங்கேயோ ஒரு இடத்துல மதம் மாற்றானார்கள். கிறிஸ்தவர்கள் இவங்கெல்லாம் ராபர்ட் கிளைவ் சொந்தக்காரங்க இல்லை, இவங்க நம்ம தமிழர்கள், ஏதோ ஒரு காரணத்தினால மாறினார்கள், ஆக நம்ம சகோதரர். அது மாதிரி நீங்கள் சிறுபான்மையினரை வச்சுக்கிறது கூட தவறில்லை. ஆனால் அரசியல் அனுபவம் உள்ளவங்களை வச்சுக்கிட்டிங்கன்னா தான் அந்த அரசியல் நுணுக்கங்கள் உங்களுக்கு தெரியும். இதுவரை வந்து அவரை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் இந்த விஷயம் புரிஞ்ச மாதிரி தெரியல. இவருக்கும் 26 நிமிஷத்தில் 3 நிமிஷம் பேசுனீங்க. அதில் வேறு வந்து அதாவது ஒரு விஷயத்தில் வந்து ஒரு போராட்டம் பண்ணிங்கன்னா அந்த போராட்டம் வந்து உங்களுக்கு ஒரு மைலேஜ் இருக்கணும், பொலிட்டிக்கல் மைலேஜ். அது சீமானாக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும், எடப்பாடியாக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், பாஜக. இப்போ நான் சொல்கிறது கட்சி சார்பு இல்லாமல் பொதுவாக சொல்லு. இப்போ அங்கே வந்தார்ல, ஜூம் மியூசியத்தில் பார்க்குற மாதிரி ஒரு நடிகனை பார்க்கணும், நடிகையை பார்க்கணுன்னு ஒரு ஆர்வத்தினால முண்டி அடிச்சுட்டு வந்து அந்த பேரிகேடெல்லாம் ஏறி அந்த பேரிகேட் இந்த மஞ்சள் கலரில் போட்டு வச்சுருக்காங்க, அந்த தடுப்புகளை வந்து இரும்பு தடுப்புகளை அதை நாசம் செய்து இப்போ வந்து வழக்கு போட போகிறாங்க தமிழ்நாடு அரசு அப்படின்னு இன்றைக்கி செய்தி. பொது சொத்துக்களை சேதம் செய்தால் அது வந்து ஒரு குற்றம். அப்போ அந்த கட்சிக்காரங்க போய்ட்டால் அது வந்து உயர்நீதிமன்ற ஒரு வழக்கில் வந்து ஒரு தீர்ப்பே இருக்குது. அப்படி பண்ணால் அந்த கட்சி அதை வந்து பணம் கட்டணும். நீங்கள் அந்த பேரிகேடு எவ்வளோ ஆகிட போகுதுன்னு கேட்பீங்க. ₹1 ஆனாலும் ஒரு நீதிமன்றத்துக்கு போயோ இல்லை அரசு வந்து ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி உங்கள் கட்சி இந்த போராட்டத்தினால வந்து இவ்வளோ ரூபா, ஏதோ ஒரு 2 லட்ச ரூபான்னு வச்சுக்கலாம், ஒரு சும்மா தோராயமாக சொல்கிறேன், 1 லட்ச ரூபாய் எவ்வளோ வேணா இருக்கட்டும், பொது சொத்து சேதமாகி இருக்கிறது அப்படின்னு விஜய்க்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சா இது நெகட்டிவா இல்லையா? சரி, நெகட்டிவ் தான். மக்கள், அதாவது விஜயோட ரசிகர் இல்லாமல் பொதுவான மக்கள் என்ன நினைப்பாங்க, ஏன் எல்லாம் காட்டு முராண்டித்தனமான ரசிகர் கூட்டம், அது வந்து விஜய் பார்க்கணுன்ற அந்த ஆவலில் வந்து பேரிகேடையே வந்து உடைக்கிறாங்க. நாளைக்கு வந்து ஒரு பொது இடத்துல வந்ததுன்னா இவங்க நம்ம வீடு இப்போ பொது பில்டிங்கு, அது என்ன பில்டிங்கோட பார்க்க மாட்டாங்க, ஏறி குதித்து உடச்சி. இப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு, தன்னுடைய ரசிகர்களை தொண்டர்களை ஒரு கண்ட்ரோலில் வைக்க முடியாத ஒரு தலைவருக்காக நம்ம ஓட்டு போடுறது அப்படின்னு நியூட்ரலாக இருக்கிறவன் திங்க் பண்ணுவானா மாட்டானா? நிச்சயம் பண்ணுவாங்க. அப்போது திருப்பி நான் சொல்கிறது, விஜய் படத்தை வந்து நான் கூட விஜய் படம் நல்லா இருக்கு. இந்த படம் கில்லி சூப்பராக இருக்குது, 2 தடவை பார்த்தோம், 3 தடவை பார்த்தோம், விஜய் நல்லா பண்ணியிருக்காரு. இது ரசிகர். ஓட்டு போடணும்னு வரும்போது விஜய் ரசிகனாக இருக்கிறவனுக்கே டவுட் வரும், அதாவது போடலாமா வேண்டாமான்னு வரும்போது பொதுவாக நியூட்ரலாக இருக்கக்கூடியவன், விஜய் பிடிக்கும், அஜித் பிடிக்கும், விக்ரம் பிடிக்கும், தனுஷ் பிடிக்கும், எல்லாரையும் பிடிக்கும், எந்த படம் யார் நல்லா இருக்கோ அது பிடிக்கும் அப்படின்னு வச்சுங்க. நீங்கள் சினிமாவை வைத்துக்கொண்டு அதான் இன்னும் நீங்கள் சினிமா நடிகராகவே இருக்கிறீர்களே தவிர அரசியல் தலைவராகவில்லை. உங்கள் ரசிகர்கள் சினிமா விஜய் என்ற நடிகனின் ரசிகர்களாக இருக்கிறார்களே தவிர கட்சி தொண்டர்களாக ஆகவில்லை. அப்போது வாக்குகள் எங்கிருந்து வரும்? இதுதான் கேட்குறது. இது வந்து அந்த நெகட்டிவை வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டதாகவே தெரியல. ஒரு விஷயக்கும் நீங்கள் ரியாக்ட் பண்ணணும், ட்விட்டரில் போடணும், பேட்டி கொடுக்கணும், அந்த பேட்டியில் ஒரு பஞ்ச் இருக்கணும்.
அது மக்கள் மனசில் வந்து கேட்டாரியா ஒரு கேள்வி. இப்போ மக்கள் சொல்கிறாங்க, கேள்வி சீமான் கேட்டார் பாரு, இந்த நிருபரை வந்து ஏன்பா நிருபர், ஏன்பா நிருபர், நீங்கள் மீடியா தானே, நீ தான் கனிமொழின்னு வச்சுக்க, நான் அவங்கள பார்த்து கேட்குறேன், நீ இதுக்கு பதில் சொல்லு, நீ இது பதில் சொல்லுப்பா அப்படின்னு மடக்கிறாரு. அந்த நிருபர் வந்து இல்லை ஏதோ ஒன்று, அவன் பாவம் அங்கேருந்து நியூஸ் எடிட்டர் ஏதோ மெசேஜ் அனுப்புறது பார்த்து கேள்வி கேட்குறான். நம்ம வந்து ஏன்னா இப்போ எல்லாம் நிறைய கட்சி சார்பான டிவி சேனல் இருக்குது. நம்ம எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போ மக்கள் வந்து பார்த்து தன் மனதில் என்ன கேள்வி தோன்றுகிறதோ அதை வந்து சீமான் கேட்குறாரு. அப்படிங்கும்போது சீமானோட ஒரு ஐடென்டிட்டி வருது. இது வந்து சினிமா மாதிரி தான். ஏன்னா தமிழ்நாட்டில் சினிமாவுக்கு அரசியலுக்கும் ரொம்ப இது நெருக்கம் அதிகம். நீங்கள் சினிமாவுக்கு போகும்போது ஒரு கேரக்டர் நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ கிட்டத்தட்ட அதே வசனம் பேசுது. நம்ம மனசில் என்ன ஃபீலிங்ஸோ அந்த ஃபீலிங்ஸை அந்த கேரக்டர் வெளிப்படுத்துகிறாங்க. உடனே அந்த படம் வந்து பிடிக்குது மக்களுக்கு, படம் ஓடுது, கிளிக் ஆகுது படம். என்னென்னா இவன் வந்து தன்னை வந்து தன்னுடைய உருவத்தை தன் மனதில் இருப்பதை அந்த திரையில் பார்க்கிறான். அதில் உள்ள ஒரு கதையிலையோ இல்லை ஒரு கதாபாத்திரத்திலோ பார்க்குறான். அதே மாதிரி தான் அரசியலில் மக்களிடம் என்னென்ன கேள்விகள் தோன்றுகிறதோ, இப்போ நம்ம ப்ரோக்ராமே இருக்குது, இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, அவ்வளோ பேர் 50,000 பேர் பார்க்குறாங்க, 60,000 பேர் பார்க்குறாங்க, சிலது 2 லட்சம் பேர் 2.5 லட்சம் பேர் பார்க்குறாங்க. அது பார்க்குறாங்க, விரும்புகிறாங்க. அப்படிங்கிறது இல்லை. என்ன காரணம்? அவங்க என்ன வந்து சரண்ராஜ் வந்து ஆணழகனா, திருசக்தி சுந்தரராமன் வந்து ஆணழகனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. நடிகையாக இருந்தால் கூட ஒரு கால் அது வந்து ஒரு ஏதோ ரசிக்கிறாங்க, அது வேறு காரணம் சொல்லும். 2 பாசம் அது வேறு, அது கோணம் வேறு. ஆனால் ஏன் அப்படின்னால் ஒன்றும் இல்லை. நான் வந்து நம்ம உதாரணம் சொன்னது வந்து நம்மளை மட்டும் இல்லை, பேசுகிறவங்க யாராக இருந்தாலும், நிருபர், ஊடகவியலாளர், மக்கள் மனதில் இருப்பதை அப்படியே பிரதிபலிக்கும் பொழுது அவன் தானே வந்து ஏதோ உட்காந்து பேட்டி பேசுகிற மாதிரி, கேள்வி கேட்குற மாதிரியோ பதில் சொல்கிற மாதிரியோ ஃபீல் பண்ணும்போது அந்த வியூவர்ஷிப் அதிகமாகுது. பாராட்டுகளோ 1-2 விமர்சனங்களோ வரலாம், அதை விடுங்க. அது விமர்சனம் பண்ணுறவன் திட்டுறவன் வந்து அதுக்குன்னு தேடி பிடிச்சி திட்டுவான். ஒரு சாதியை பற்றி திட்டுவான், இல்லை சீமானோட ஆள், சீமானுக்கு வேண்டியவர் வேண்டாதவன்னு ஏதோ ஒரு கதை சொல்லுவான். இது இல்லாமல் என்னென்னால் இதை விஜய் புரிந்து கொண்டாரா என்று தெரியவில்லை. அதனால தான் சொல்கிறேன், அவர் இன்னும் நடிகராகவே இருக்கிறார், அவர் அரசியல் தலைவராகவில்லை. அவருடைய ரசிகர்கள் இன்னும் ரசிகர்களாகவே இருக்கிறார்கள். ஏன்னா இந்த என்ன பண்ணியிருக்கணும் அவர், ஏங்க இவர் மட்டும் சுற்றி பவுன்சர் வச்சுக்கிட்டா பத்துமா? பவுன்சர் வச்சு அது வைக்கிறாங்க. பவுன்சர் எதுக்கு? அவரோட பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்துறதுக்கு. எந்த வேறு இப்போ சீமான் பவுன்சர் வச்சுருக்காரா? இல்லை, நான் தெரியல. நீங்கள் பார்த்துருக்கீங்க? நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரியல. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த பவுன்சர் வைக்கும்போதே நான் மக்களை வந்து அந்த சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸ்னு ஒன்று இருக்குது. இப்போது நான் பார்க்குறேன், நான் ஒரு சாதாரண பாமரன், என்னை வந்து ஒரு மீடியா, ஒரு அரசியல் அனுபவம்னு எடுத்துக்காதீங்க, பாமர மக்கள்னு பாருங்கள். சீமான் பாருங்கள், தைரியமாக எல்லா இடத்துலையும் வராரு, எல்லா கேள்வியும் கேட்குறாரு. ஒரு பாதுகாப்பு கூட ஒரு 2 பவுன்சர் கூட இல்லை அவருக்கு, ஒரு துணிச்சல் இருக்குது. விஜய் வரும்போதே ஒரு 8 பவுன்சர் வரான் பின்னால். அப்போ அவருடைய பாதுகாப்பில் அவருடைய பாதுகாப்பு என்ன பிரச்சனைன்னா, வெளியிலேருந்து எதிரிகள் தாக்குவான்றதோட இவரோட ரசிகர்கள் மேலே விழுந்து பிடுங்குவான், தொட்டு பார்க்கணுன்னு ஆசைப்படுவான். இப்போ ஆக மறுபடியும் அவர் சினிமா நடிகராகவும் அவருடைய ரசிகர்கள் இப்படி தான் இருக்காங்களே தவிர இன்னும் அரசியலுக்கு வரவில்லை. அந்த அரசியல் முதிர்ச்சி இருப்பதாக எந்த இடத்திலும் இதுவரை வெளியே தெரியவில்லை. நான் இதை வந்து குறையா சொல்லலை. அவர் இதை சரிப்படுத்தி கொண்டு இன்னும் கொஞ்சம் முன்னேற வேண்டும் என்ற அக்கறையில், ஒரு அரசியல் அக்கறை, ஜனநாயக அக்கறையில் சொல்கிறேன். ஏன்னா எதிர்க்கட்சிகள் பலமாகிறது. நான் பாஜக, மத்தியில் பாஜக உட்பட நான் சொல்வது என்னென்னா, ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். எந்த கட்சியுமே தொடர்ந்து 3 தடவை 4 தடவைலாம் ஆட்சியில் இருக்கக்கூடாது. இருந்தால் ஆணவம் அதிகமாகிவிடும், அலட்சியம் அதிகமாகிவிடும். மக்கள் வந்து இதுக்கு நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுன்ற அந்த தலைக்கணம் எந்த கட்சிக்குமே அதிகமாகிடும். இதில் நான் கட்சி சார்பு எதுவுமே இல்லாமல் சொல்கிறேன். அந்த பயம் இருக்கணும், மக்கள் நம்மளை நிராகரித்து விடுவார்கள் என்ற பயம். இதெல்லாம் புரியுதா இல்லையானே தெரியல விஜய்க்கு. ஆனால் சார், நீங்கள் சொல்கிற மாதிரி இது வந்து குறைகளாக சொல்கிறீங்களா, இல்லை அவங்க இதெல்லாம் சரி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு சில விஷயங்களை வந்து
கோதிட்டு குறை சொல்கிறதே வந்து சரி பண்ணிக்கணுன்ற எண்ணத்தில் தானே சொல்கிறோம். கோதித்து காட்டுறீங்க. பட் வந்து மீடியாக்கள் வந்து விஜய்க்கு கூட நாங்கள் ஃபோக்கஸ் தருவோம், ஆனால் நாம் தமிழருக்கு தரமாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்கல்ல சார், அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லையே, ஃபோக்கஸ் வந்து நீங்கள் மீடியான்னு சொல்கிறது வந்து இந்த பெய்டு மீடியா அது ஓகே இல்லை, அதாவது ஆர்எஸ்பி மீடியா. நமக்கு யாரை பார்த்தும் பயம் இல்லை, நான் வெளிப்படையாக பேசுகிறேன். ஆர்எஸ்பி மீடியா, நான் பத்திரிக்கை 15 வருஷம் நடத்தின போது யாராவது ஒரு அரசியல்வாதி வந்து பல்லு மேலே நாக்கு போட்டு இந்த ஆள் பணம் வாங்கிட்டு என்கிட்ட எழுதினார், இல்லை பணம் எழுதாமல் இருக்கிறதுக்கு பணம் வாங்கினார்னு ஒரு அரசியல்வாதி எந்த கட்சியிலையும் சொல்ல முடியாது. எத்தனையோ அரசியல்வாதிகள் கோடிக்கணக்கில் எனக்கு கொட்டி கொடுக்குறதா வீட்டில் கூப்பிட்டு பேசுகிறவங்கள வந்து நீங்கள் வாங்கி கொடுத்த டீயை நான் என் ஆஃபீஸுக்கு வந்தேன்னா திருப்பி வாங்கி கொடுப்பேன், உனக்கு எனக்கும் இவ்வளோதான் சம்பந்தம்னு சொல்லிட்டு எழுந்து வந்த பேர் சொல்ல விரும்பலை. மிக மிக ஆளுமையும் வலிமையும் மிக்கவர்கள். ஏன்னா பயம்னா, அதனால் நம்ம பயம்னா நம்ம வந்து ஒரு பெரிய நாயனா பெரிய ரவுடியா, எனக்கு பின்னால் ஒரு பெரிய கூட்டம் இருக்கா, அதெல்லாம் இல்லை. நம்ம நேர்மை, நம்ம நடுநிலைமை, இதை தாண்டி நமக்கு வந்து நான் ஏன் பயப்படணும்? அப்படி பயப்படுறதா இருந்தால் நான் வந்து அந்த அரசியல் தொடர்பான பத்திரிகை இந்த மீடியாவுக்குள்ளேயே வந்துடக்கூடாது. பெய்டு மீடியா அப்படின்னு இருக்கிறதுனால தான் அவங்க தான் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து விஜய்க்கு கொடுக்குற ஃபோக்கஸ் கூட சீமானுக்கு கொடுக்கலன்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட்டு சீமானுக்கு ஃபோக்கஸ் கிடைக்காமையா இவ்வளோ பேர் வீடியோவில் பார்க்குறாங்க? இன்றைக்கி உண்மையிலேயே வந்து யூடியூப்பில் அதிகமாக இருக்கிறது சீமானுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற யூடியூப்புகள் தான் அதிகமாக இருக்குது. என்னுடைய ஒரு கணிப்பில், என் கணிப்பு எவ்வளோ தூரம் சரின்னு எனக்கு அது மற்றவர்கள் தான் சொல்லணும். ஒரு யூடியூப்புகள், அப்போ யூடியூப்னா என்ன? மீடியா தானே. அது இன்றைக்கு உள்ள மீடியான்னு வரும்போது யூடியூப் தான். சேனல்லாம் தான் அதில் வந்துருச்சு. ஆர்எஸ் பாரதி வகைரால் அவர் சொன்ன வகைரால் வந்துருச்சு. அது வேறு விதமாக போயிடுச்சு. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா மற்ற யூடியூபெல்லாம் வந்து ஏன் வந்து சீமானை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறாங்க? நீங்கள் திருப்பி திருப்பி வந்து அங்கே நிருபர்கள்னு போய் கேட்குறவங்க பூரா வந்து இந்த சேனல் நிருபர்கள், அவங்கெல்லாம் பெய்டு மீடியா. அந்த பெய்டு மீடியாவுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது. சீமானை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிடாதீங்க, சீமானை ரொம்ப ஏற்றி காட்டாதீங்க, இப்படின்னு ஒரு அஜெண்டா இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு அது வந்து அப்படி தெரியுதே தவிர, உண்மையிலேயான மீடியா ஃபோக்கஸுங்கிறது வந்து வாட்ஸ்அப் மெசேஜை பாருங்கள், தெரிந்து விடுகிறது. இப்போ விஜய் வந்து போனார் போகலை, எடப்பாடி பேசினார் பேசலை, நயினார் எல்லா கட்சியும் பொதுவாக சொல்கிறேன், ஸ்டாலின் இப்படி பேசினார் பேசலை. நீங்கள் டிவி சேனல் பார்த்தா நியூஸ் தெரிஞ்சுக்கிறீங்க இன்றைக்கி? இல்லை, எல்லாமே வாட்ஸ்அப்பில் வந்துடுது இல்லை? அதில் என்ன வருதோ அதில் பார்த்தாலே தெரியுது இல்லை சப்போர்ட் எங்கே இருக்குது, ஃபோக்கஸ் எங்கே இருக்குன்னு. ஸோ இது விஜய். ஆக இதுதான் இன்றைய கள நிலைமை. விஜய் நம்ம சொல்லிட்டோம், அவர் கொஞ்சம் இன்னும் அரசியல் முதிர்ச்சி பெற்று வருவது ஜனநாயகத்திற்கு நல்லது. அதுக்கப்புறம் அவர் எவ்வளோ ஓட்டு வாங்குறாரு, அவர் முதல்வராக எப்போ வருவார், 2031 வருவாரா, 36 வருவாரா, இதெல்லாம் விட்டுருங்க, அது மக்கள்கிட்ட விட்டுருவோம். மக்கள் என்ன தீர்ப்பு கொடுக்குறார்களோ அதான். ஆனால் முதிர்ச்சி பெற்று ஒரு தலைவராக வரணும்னா அதுக்கு சில தகுதிகள் இருக்குது. அந்த தகுதிகளுக்கு அவர் தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய அவா. அதைத்தான் நான் குறைபாடாக சொல்கிறோம். அதாவது பாசிட்டிவ் கிரிட்டிசிசம் சொல்கிறோம், சொல்லி அதை முடிச்சுப்போம். பல்லர்களையில் நன்றி, வணக்கம்.